நிக்சன் எவிக்ட் ஆன சந்தோஷத்தில் இப்போ ஐஷுவோட அப்பா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. அதுதான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் எலிமினேட் ஆகிருந்தாங்க. ஒன்று வந்து ரவீனா, இன்னொன்று நிக்சன். எல்லாருமே நிக்சன் எவிக்ட் ஆனது தான் பயங்கரமான சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவர் பெருசாக எதுவுமே பண்ணல, பொண்ணும் கூட மட்டும்தான் சுற்றிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ஐஷு கூட சுற்றிட்டு இருந்தார். இப்போ பூர்ணிமா கூட அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற அட்ராசிட்டிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதனாலேயே மக்களுக்கு வந்து நிக்சன் மேலே பயங்கரமான வெறுப்பு இருந்தது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நிக்சன் வந்து ஃபஸ்ட்டு 2 வாரம் சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கடுத்து ஐஷு கூட லவ் அப்படின்னு போயிட்டு அவங்க பிக் பாஸில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே ட்ரால் செய்யப்பட்டிருந்தது. இதனால் ஐஷு கூட எவிக்ட் ஆனாங்க. அவங்க அம்மா அப்பா போய் பிக் பாஸ் கிட்ட கெஞ்சி கேட்டாங்க, என்னோட பொண்ணோட பேர் கெட்டு போகுது, வெளில அனுப்புங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐஷு எலிமினேட் ஆனதுமே ஐஷு வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது, நான் நடந்துக்கிட்டது ரொம்பவே தப்பான கேங் கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு பெரிய போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் இருக்கிறதே வேஸ்ட், இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல, பட் எங்கள் அம்மா அப்பாவோட நிம்மதிக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியே பார்த்திங்கன்னா எந்த ஒரு போஸ்ட்டுமே போடாமல் இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் ஐஷுவோட அப்பா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது நிக்சன் எலிமினேட் ஆனதுக்கு அப்படிங்கிறது ஆப்வியஸாக தெரியுது. என்னென்னா, ஸ்பைடர் படத்தில் எல்லாருமே நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. அப்போ எஸ்ஜே சூர்யா வந்து அந்த அழுகை சத்தம் நல்லா கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இமேஜை ஷேர் பண்ணி நிக்சன் எவிக்ட் ஆனதை பற்றி நான் வைப் பண்ணுறதுக்கான ரீசன் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. ஆப்வியஸாக இது தெரியும் யாருக்கா இருக்குன்னு. ஸோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் அதே மாதிரி இந்த வாரம் பெட்டி டாஸ்க் வரும். யார் பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு உங்களோட கெஸ்ஸிங்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள்.